கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ ரடகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். சந்திரகலாவும் நம்ம கார்த்தியும் நேருக்கு நேராக நின்று மோதுறாங்க. வேற லெவலில் மாசா இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி நினச்ச காரியம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. என்னமோ ஆகும்னு நினச்சேன். ஆனால் நமக்கு பேரும் புகழும் வந்து சம்பாரிச்சு கொடுத்ததே கார்த்தியம் தாங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து வச்சுட்டு இருக்காங்க. சந்திரகலாவும் சிவனாண்டியும் தனியாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஏங்க எனக்கு கொஞ்சம் பட்டமாக இருக்குங்க. என்னம்மா அவன் அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான். அதை நினச்சா பரவாயில்ல விடு, இன்னொரு திட்டம் போட்டப்போ இது எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சிவனாடி யோசிக்கும்போது அவன் எப்படி வேணாலும் கண்டுபிடிச்சிருக்கட்டும். ஆனால் அந்த கலசத்தை நான் தான் எடுத்து கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையாயிடுங்க. அதை நினச்சி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இரு. ஒன்று தெரிஞ்சுக்க சந்திரா, அவன் உன்னை சிக்க வைக்கிறதுக்குள்ளே நீ அவனை சிக்க வச்சு வீட்டை விட்டு துரத்திடு. அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டானாலே போதும், நான் அவனை அடித்து துரத்திடுறேன். சரியா? இதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி. இல்லாட்டி வந்து எல்லா விஷயமும் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்குன்னு நீ மாட்டுக்கோ, ஒளரி எதுவும் வைக்காத. சரிங்க, நான் கொஞ்சம் கவனமாக இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம சிவனாண்டிக்கிட்ட சந்திரகலா வீட்டுக்கு வந்துடுறாங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கார்த்தி தான். கார்த்தி செஞ்ச இந்த செயலை வந்து நான் மறக்கவே முடியாது. என்னை தூக்கி ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிட்டாப்புலன்னு சொல்லி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு வந்து அக்கா சும்மானு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் இந்த டிரைவரை வந்து வசதியாக வந்து பேசிக்கிட்டே இருக்காத. எப்படி முதல்ல அது இந்த வீட்டை விட்டு வெளியே போச்சுன்னு தெரியணும். அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி இவன் கரெக்டாக கண்டுபிடிச்சான்? 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே எப்படி உன்னால் இவ்வளோ பெரிய காரியத்தை வந்து அசால்ட்டாக செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சந்திரகலா. ஏமா நல்லது தானே செஞ்சுருக்காங்க, அதுக்கு எதுக்குமா நீ இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாமுண்டீஸ்வரியோட ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க. உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க சந்திரகலா. சும்மா இருங்க மாமா. ஒருத்தன் ஆர்வமாக வந்து இருக்கானோ அவனை மேலே தான் வந்து சந்தேகப்படணும். ஏன் நான் இப்படியெல்லாம் சொல்கிறேன்னா, கரெக்டாக வந்து எவன் எடுத்தானோ அவன் தான் கரெக்டாக 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த பொருளை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுங்கிறது என்னோட யூகம். அப்படி இருக்கும்போது ஏன் இவனே எடுத்துருக்க கூடாதா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க. ஓ, என்னை வந்து மாட்டி விட்டு உன்னோட திட்டத்தெல்லாம் எனக்கு கண்டுபிடிச்சிட்டேங்கிறனால என்ன சிக்க வைக்கணும்னு பார்க்குறியா? நான் இப்போ கோவப்பட்டா தானே? அதுக்கு நான் கோவப்பட வாய்ப்பே இல்லை. சரிங்க, உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன் அவ்வளோதான். மற்றபடி எதுவாக இருந்தாலும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி சாஃப்டாக வந்து பேசுகிறாங்க. என்னடா அது இவன் மாட்டுக்கு சாஃப்டாக வந்து பேசுகிறான். இவன் ஏதாவது என்ன கண்ணாப்புனான்னு திட்டுவான்னு நினச்சா இவன் இந்த விஷயத்தை வந்து வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறானே. இவ்வளோ வந்து புத்திசாலித்தனமாக இருந்தானா கண்டிப்பாக இவங்கிட்ட நம்ம போட்டி போட்டு ஜெயிக்கவே முடியாதுன்னு சந்திரகலா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இனிமேட்டு வந்து வாயை விடக்கூடாதுங்கிறதுல மட்டும் தெளிவாக இருக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. சந்திரா தேவையில்லாமல் வந்து அவனையே வந்து சீண்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த இடத்துல வந்து கடுப்பாயிடுறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி அமைதியாக இருமா, அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். எது எப்படியோ கார்த்தி மேலே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கார்த்தி, நீ என்னோடய கௌரவத்தை எல்லாத்தையும் காப்பாற்றிட்ட, இதை நான் மறுக்க முடியாது. ஆனால் நீ இப்போ என்ன பண்ணுறன்னா, கல்யாண மண்டபத்தில் நடந்த விஷயத்தையும் வந்து நிரூபித்து காட்டணும். உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருப்பினும் வந்து நீ நிரூபித்து காட்டணும். காட்டுவல்ல? கண்டிப்பாக மேடம், இப்போ தான் எனக்கு எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது. கூடிய சீக்கிரம் நிரூபித்து காட்டுறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கேட்டோன்னு வந்து இது நிச்சயம் நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கூடிய சீக்கிரம் வந்து மாயா சொன்ன மாதிரி பந்தக்கால் வந்து நடுறணும். பந்தக்கால் நட்டா ஆமாம் நம்ம வீட்டுக்கு வந்து சூப்பராக வந்து கல்யாணக்காலம் வந்துடும்ல. ஆமாங்கிற மாதிரி சுவாதிக்கிட்ட வந்து சாமுண்டீஸ்வரி வந்து பேசுகிறாங்க. மாப்பிள்ளை, பந்தக்கால் நட வேண்டிய விஷயம் எல்லாம் உங்கள் பொறுப்பு. நீங்கள் தான் பார்த்து முன்ன நின்று பண்ணி வைக்கணும். இந்த வீட்டோட மாப்பிள்ளையா உங்களுக்கு கொடுத்த கௌரவம் நல்லபடியாக பண்ணிடுங்க. ஃபங்க்ஷனில் சூப்பராக வந்து செயல்பட்டால் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனில் நம்ம சிலம்பம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்கு நான் தான் பெரிய ஆள்னு காட்டணும் இந்த வீட்டில். அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து என் தலைமையில் நடந்தால் தான் சூப்பராக இருக்கும். சரி அத்தை, ஜமாச்சிட்டா போச்சு. A to Z எல்லாத்தையும் வந்து நானே பார்த்துக்கிறேன். என்கிட்ட மட்டும்தான் பொறுப்பு இருக்கணும். சரிப்பா, நீ நல்லபடியாக செஞ்சா அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குன்னு சாமுண்டீஸ்வரி வந்து சூப்பராக வந்து பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நிச்சயம் உன்னை நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சந்திரகலா அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. கார்த்தி முன்னாடியும் எங்கள் அக்கா முன்னாடி ட்ராமா பண்ணுறியா? நிச்சயம் நீ எவ்வளோ பெரிய கேடிங்கிற விஷயத்த நான் நிரூபித்து காட்டாமல் விட மாட்டேன். கார்த்தி வந்து சிரிச்ச மூமா நக்கலாக வந்து பார்த்துட்ருக்காங்க. என்ன இவனை மிரட்டிக்கிட்டு இருக்கோம், இவன் என்ன சிரிச்சிக்கிட்டு இருக்கா? என்ன மேடம், சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லியாச்சா? சரி நீங்கள் போங்கங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுகிறாங்க. நம்ம கார்த்தி சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும்
கார்த்தி ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. கார்த்தி ரூம்குள்ளே வந்து போனோன்னே பின்னாடியே மயில் வாகனம் வராங்க. கார்த்தி, நீ ஏகப்பட்ட விஷயம்லாம் கண்டுபிடிச்சின்னா எனக்கு நல்லாவே தெரியும். அது என்னப்பா என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? எப்படி இந்த பொருளை வந்து கண்டுபிடிச்ச? இதுக்கு பின்னாடி யாரோட சதி திட்டம் இருக்குன்னு நீ சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுவேன், ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீ சொல்கிற விஷயத்த என்னால் எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு பின்னாடி இருக்கிறது சந்திரகலா தான். என்னது சந்திரகலாவா? ஏன்பா நீ சாதாரண ஒருத்தி மேலே வந்து புகார் சொல்லலையே? இந்த வீட்டில் சாமுண்டீஸ்வரிக்கு அடுத்தது சந்திரகலா தான். அவங்க மேலே சொன்னால் எப்படிப்பா நம்ப முடியும்? இந்த யூகத்தினால தான் அவங்க இந்த மாதிரி சதி செஞ்சிட்டு இருக்காங்க. அக்காவுக்கு பிரச்சனை கொடுக்கணுங்கிறதுல மட்டும் தெளிவாக வந்து இருக்காங்க. அது மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் நம்பலையா? நீ சொல்லி நம்பாமல் எப்படி இருக்க முடியும்? ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆதாரத்தை நம்ம எல்லாம் தெளிவாக வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பேசுகிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம யதார்த்தமாக சொன்னால் வேலைக்கே ஆகாது, நிச்சயம் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி சிலம்பம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். யதார்த்தமாக நம்ம சொன்னோன்னு வச்சுக்கியேன், அவங்க வந்து நம்ப போகிறதே இல்லை, பெரிய பிரச்சனையாக்கி விட்ருவாங்க. சரி நம்ம ஆதாரத்தை கண்டுபிடிச்சே வந்து பேசுவோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க மாட்டுக்கும் வந்து போகிறாங்க. என்ன செய்ய போகிறோன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எல்லாரும் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்லான் இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்தி வந்து கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல சுவாதி கிட்ட வந்து சொல்லி உடனே சுவாதியும் வந்து கூட்டிகிட்டு வந்து வந்துடுறாங்க. அம்மா அவங்கள கூப்பிட்றாங்கன்னு. நீ வந்து எனக்காக எவ்வளோ பெரிய காரியம் வந்து செஞ்சுருக்க. அதை மனசுக்குள்ளே இப்போ நினச்சா கூட எனக்கு சந்தோஷம் வந்து அளவில்லா ஆனந்தமாக இருக்குது. அதனால் நான் உன்னை கௌரவப்படுத்த போகிறேன். ஊர் மத்தியில் என் மரியாதையை காப்பாற்றினேன். உனக்கு என் குடும்பத்தில் சின்னதாக வந்து டின்னர் வந்து வச்சுருக்கேன். எங்கள் கூட உட்காந்து சாப்பிடு. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொன்னோன்னே, அக்கா நீ இவனுக்கு ஓவராக தான் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்க. இவன் அந்த அளவுக்கு வந்து தகுதியான ஆளே கிடையாது. எதனால் நீ அவனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற? நீ எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி, மேடம் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தர் ஆதரவு இருக்குது. அதனால தான் அந்த பொருள் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இத்தனை பேரை தாண்டி அந்த பொருளை எடுத்துகிட்டுலாம் போகிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. காலையில் தான் நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்களோட உதவி வந்து இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னா தூக்கி வாரி போட்டது சந்திரகலாவுக்கு. அப்போனா உனக்கும் எனக்கும் தான் ஆகாது, நீ என்னை பற்றி கூட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லையே. உங்கள் பேர் எதுவும் சொன்னேன்னா யாரோ ஒருத்தர் உதவி இருந்து இருக்குன்னு தானே சொல்லியிருக்கேன் அந்த வில்ல கூட்டத்துக்கு. நீங்கள் இது மாதிரிலாம் சொல்லுவீங்கன்னு நான் எதிரே பார்க்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து கேட்குறாங்க. ஆமாம் சந்திரா, அவள் தான் வந்து சொல்லவே இல்லையே உன் பேரை. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ எதுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து அவன் மேலே வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, முதல்ல சாப்பிடுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே சாப்பிட்ற வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அத்தை உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு மயில் வாங்கின வந்து சாமுண்டீஸ்வரி கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு மாப்பிள்ளை, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, வேறு எதுவும் இல்லை அத்தை, நீங்கள் வந்து யாரையும் வந்து பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட்டதே இல்லை. இப்போ நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தரை வந்து அவர் நம்ம குடும்பத்துக்காக ஏகப்பட்ட நல்ல காரியம் பண்ணியிருக்காரு. இது மாதிரி சாப்பிட்றத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் உங்கள் பக்கத்தில் நீங்கள் நல்லாவே மாறிட்டீங்கன்னு சொல்கிறாங்க மயில் வாகனம்.